வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா பொங்கல். நான் 2 கைப்பிடி அளவுக்கு நான் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பைத்தம்பருப்பு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 சொட்டு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எதுக்காக நான் விட்டேன்னா, விசில் வரப்போ வெளியில் இந்த குக்கர் மேலே உள்ள மூடியில் ரொம்ப நுரைச்சிக்கிட்டு வரும். எண்ணெய் விட்டால் அப்படி இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு காப்படி அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் இந்த ஒரு அளவுக்கு காப்படி சுண்ட அளவுக்கு நான் ரவா எடுத்திருக்கேன். நம்மளோட பைத்தம்பருப்பு இது வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா ரவா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். எப்போதுமே நம்ம கேசரி செய்கிறப்பையும் சரி, பொங்கல் செய்கிறப்பையும் சரி, உப்புமா செய்கிறப்பையும் நம்ம வறுத்துட்டு தான் செய்வோம். இதை நம்ம நெய்லேயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே காப்படி சுண்டலில் நான் 2 அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். 1க்கு 2 தண்ணிங்க. நான் இதே கிளாஸில் நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். இன்னொரு கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் நல்லா கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சி நம்ம வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, 1க்கு 2 தண்ணி அதில் வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நான் அதில் இந்த பைத்தம்பருப்பு கரைச்சதை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போதைக்கு ரவாவை ஒரு கையால் நம்ம கிண்டிக்கிட்டு இன்னொரு கையால் நம்ம கொட்டணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். இது பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் நான் அதை சொல்கிறேன். நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொட்டுறப்ப. அப்புறமா கிண்டி நல்லா சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா பூத்து நல்லாயிருக்கும். கை விடாமல் கிண்டிட்டு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா பூக்க வெந்துருச்சு பாருங்கள், ஒரு பபிள்ஸ் வருது பாருங்கள். இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இப்போதைக்கு நம்ம ரவா வெந்ததை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ரவாவுக்கு நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு பொங்கலுக்கு என்னென்ன நம்ம தாளிப்போமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். நெய்யோ எண்ணெயோ எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானோடனே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இதை தட்டியும் போடலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் அப்படியே போடுறேன். சீரகத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முந்திரி பருப்பு நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கலுக்கு. அதனால் நான் முந்திரி பருப்பு நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒன்றுமே இல்லையா, காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசமாக இருக்குங்க பெருங்காயத்தூள். அது கூட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளித்ததை நமக்கு பூக்க வெந்திருக்கு தெரியுமா நம்மளோட ரவா, அதில் நான் இதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா நெய் விட்டு நல்லா ஒரு கிளறி இறக்கிடலாம். நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது அரிசி பொங்கலை விட இந்த பொங்கல் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.